தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். என் சினிமா இந்த நிகழ்ச்சியில் வாரம் பல அருமையான திறமையான படைப்பாளிகளை சந்திச்சுட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நாம சந்திக்க போறவர் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன இந்த படத்தோட இயக்குனர் திரு ஆர் ராகேஷ் அவர்களை தான். வணக்கம் சார். முதல்ல வாழ்த்துக்கள். உங்களுடைய படம் சிறப்பாக எல்லாராலையும் ரிசீவ் பண்ணப்பட்டிருக்கு. நல்லா அந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க. ஒரு நல்ல படம், புது படைப்பாளியோட படம் வெற்றி அடையும் போது ரொம்ப சந்தோஷமான விஷயம். சொல்லுங்க சார், மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? இந்த படத்தோட பேர் டக்குன்னு கேட்டால் அந்த பாடலோ இல்லை இது ஒரு காதல் படமாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்காமல் யாராலையும் இருக்க முடியாது. ஸோ இந்த டைட்டில் முதல்ல வச்சதுக்கான காரணம் என்ன? அதுலேருந்து ஆரம்பிப்போமே. கண்டிப்பாக அது இல்லை மேடம், இது ஒரு சோசியல் த்ரில்லருங்கிறனால இதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு வச்சுருந்த டைட்டில் பட்டணத்தில் பூதம் அப்படின்னு வச்சு அந்த டைட்டில் கிடைக்குமான்னு தான் பார்த்தோம். அவங்க அந்த பழைய அந்த படம் இருக்குல்ல, அவங்க இல்லை நாங்கள் திரும்ப ரீமேக் பண்ண போகிறோம், அதனால் அந்த டைட்டில் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் சரி திரும்ப இதுக்கு என்ன ஆப்ஷன் யோசிக்கலாம் அப்படிங்கும்போது எங்கள் ப்ரொடியூசர்கிட்ட இதை சொல்லி பார்த்தேன், இந்த சஜஷன் சொன்னேன். ஸோ மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் ரொம்ப பெட்டராக இருக்கும், இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க. என்னென்னா எல்லாம் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. பட் எனக்கு இது லென்த்து ஒரு பக்கம் ஃபீல் ஆனாலும் இது ரொம்ப ரீச் ஆகும். ஏன்னா யாரோ 2 பேர் நம்மளை மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த சென்ஸ் இதில் இருக்கும். அதனால தான் நாங்கள் அதுக்கு அந்த மாதிரி இது பண்ணது. உங்களுடைய பயணத்தை பற்றி சொல்லுங்கள். ஸோ நீங்கள் டைரக்டர் இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த படத்தை பற்றி சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடைவெளி ஏன் எதனால் ஏற்பட்டது அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கீங்களா? யோசிச்சு பார்த்து ஏன்னா அதில் இருக்கும்போது அது வேறு விஷயம். இப்போ நீங்கள் ஒரு படம் பண்ணிட்டீங்க, அது ஒரு சிறப்பான படமாக பேசப்படுது. இப்போ நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக ஒன்றும் மேடம். என்னன்னா நான் ஆக்சுவலாக டிஎஃப்டி பண்ணோம். நான் பட்டுக்கோட்டையிலேருந்து வந்தேன். அங்கே பிபிஏ முடிச்சுட்டு இங்கே டிஎஃப்டி டிப்ளமோ ஃபிலிம் டெக்னாலஜி பண்ணோம். டிஎஃப்டி முடித்த உடனே இங்கே அங்கே யூனிவர்சிட்டி ரேங்க், பாரதிதாசன் யூனிவர்சிட்டி ரேங்க் கொடுத்தாங்க. இங்கே கோல்டு மெடலிஸ்ட்டு என்னோட குருநாதர் மோகன் ராஜா, ஜெயம் ராஜா சார், அவங்க தான் என்னுடைய ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு எனக்கு நான் அம்முன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப அப்பயே 2005லேயே அதை அப்ரிஷியேட் பண்ணி அவர் தான் மார்க் கூட போட்டார். போட்டோடனே நீங்கள் தானே மார்க் போட்டீங்க, நீங்கள் தான் சேர்த்துக்கணுன்ட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்தாச்சு. வந்தோடனே அவங்க சேர்த்துக்கிற மாதிரி இல்லை, நிறைய குவாலிட்டிஸ் பார்ப்பாங்க. இது என்ன நம்ம ஒரு ஃபார்மாலிட்டிஸ் மார்க் போட்டால் இவன் தொந்தரவு பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. தொடர்ந்து போய் போராடி நான் அதுக்கப்புறம் எனக்கு தெய்வம் அப்படின்னு சொன்னால் எனக்கு அப்பா மாதிரி எனக்கு எல்லாமே எடிட்டர் மோகன் சார் தான். அவர் தான் அந்த நாள் ரொம்ப எனக்கு வாழ்க்கையில் முக்கியமான நாள். அவர் தான் என்னை உதவி இயக்குனராக சேர்த்தார். சம்திங் உனக்கும்ல அப்படியே வேலை செஞ்சேன். ஃபுல்லாக வேலை செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே ஆஃபீஸில் இருந்தேன். அப்புறம் சந்தோஷ் சுப்ரமணியம் இது பண்ணும்போது ஒரே படத்தில் அப்புறம் எங்கள் டேரக்டர் என்னை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாரு. நாங்கள் பயங்கர க்ளோஸ். நாங்கள் தான் டைலாக்லாம் நைட்டில் எழுதுவோம். சார் மோகன் சார் கொஞ்சம் திட்டுவாங்க, பகல்லாம் என்னடா பண்ணுறீங்க, நைட்டில் கண்ணு முடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேர் எடுத்துக்குவாங்க பிள்ளைங்கன்ற மாதிரி. ஸோ அப்படியெல்லாம் முடிச்சு சந்தோஷ் சுப்ரமணியம் ஒர்க் பண்ணி அதில் ஒரே படத்தில் அசோசியேட் ஆக்கிட்டாங்க. அதில் ஒரு சீன் நடிச்சிருப்பேன் நான். சந்தோஷ் சுப்ரமணியத்தில் அந்த ஜென்லியா மேடம் வரைஞ்சு போடுவாங்க, என்ன ஏன்டா இவ்வளோ அசிங்கமா வரைஞ்சிருக்கேன், நல்லா வரடான்னு ஒரு சீன் இருக்கும். அது நான் தான் ஆக்சுவலாக அந்த சீனை ட்ரிம்மிங்கில் எடுத்துடலாமா அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரியாது இது. நான் அப்போ மெதுவாக எடிட்டிங் ரூமுக்குள்ளே போனேன். அப்போ போகும்போது அவங்க மோகன் சார் இப்போ ஊரெல்லாம் சொல்லியிருப்பான் நடித்ததை, அவன் அழுதுற போகிறான்டா, அவனுக்காக வச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அப்படியே இருந்தது. அப்புறம் சந்தோஷம் முடிச்சுட்டு ஒரு நாள் நான் வெளில ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு மெதுவாக சொல்லிவிட்டு அப்புறம் நான் கொஞ்சம் ஒரு ட்ரை பண்ணும்போது மாசிலாமணின்னு ஒரு படத்துக்கு காமெடி மட்டும் எழுதினேன். ட்ரை பண்ணுற காலத்தில் டக்குன்னு வெளில வந்துட்டேன். சம்பளம் இல்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. படம் கிடச்சவனுக்கு வெளில வந்திருக்கலாம், நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டில் வந்துட்டோம் அப்படின்ட்டு அப்புறம் சின்னமாக டைலாக்லாம் எழுதி கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஃபர்ஸ்ட் படம் தம்பிக்கோட்டை பண்ணேன். அந்த வாய்ப்பு யார் மூலமாக கிடைச்சது? அந்த வாய்ப்பில் நான் நிறைய பேர்ட்ட கதை சொல்லிகிட்டே இருந்தேன். கதை சொல்லும்போது அதுக்கப்புறம் ஒரு சட்டிலாக அந்த அந்த ப்ராஜெக்ட் எனக்கு செட் ஆனிச்சு. அந்த ப்ராஜெக்ட் செட் ஆனதுக்கு அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்ட இடைவெளி நான் விடல. அந்த இடைவெளி என்னுடைய முயற்சிகள் ஒரே மாதிரி தொடர்ந்து அதே மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு இடைவெளி ஆகி அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணேன் நான். அந்த படம் ரிலீஸ் ஆகலை. மறுபடியும் ஒரு 4 ஆண்டுகள் இடைவெளி, ரொம்ப கஷ்டம் லைஃப்ல. அதுக்கப்புறம் பண்ணது தான் இந்த 3வது படம். இது ஆக்சுவலாக மறைந்திருந்து பார்க்கும் மர்மம். அதனால நான் எந்த இடைவெளியும் நான் எடுத்துக்கல. நம்ம நேர்மையாக இருக்கோம், ஒழுக்கமாக இருக்கும், நம்ம கடவுள் நம்பிக்கையோடு இருக்கும், நம்ம வேலையை மட்டும் நம்ம நல்லபடியாக செய்யணும், நமக்கான நேரம் வரும் அப்படின்ட்டு நான் அதில் ஒன்றும் நான் பின்வாங்கிறதே கிடையாது. இந்த படம் எதனா ஒன்றா கூட நான் 4வது படம் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஏன்னா என்னோட முயற்சி இருக்கும். இன்றைக்கி இந்த படம் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, பாராட்டுறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற வலி வேதனை அது வார்த்தையில் என்னால் சொல்ல முடியாது, அவ்வளோ இருக்குது. ஸோ இந்த வெற்றி இன்னும் மேலும் மேலும் இது ஒரு முதல் சின்ன படிக்கட்டாக நான் நினைக்கிறேன். இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது நான். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நான் என்னுடைய குருநாதர் மோகன் ராஜா சார், எடிட்டர் மோகன் சார், அவங்க
அவங்க ஜெயம் ரவி சார், நாங்களாம் ஃப்ரெண்டு மாதிரி. ஆமாம், அப்பாவுக்கு வந்து அதனால வந்து எல்லாருக்கும் நான் எங்கள் ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த படத்தோட தயாரிப்பாளர் மதி சாருக்கும் நான் ரொம்ப நன்றி. எனக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து கூட எனக்கு நம்பி இந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தா இருப்பாருங்க, இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணேன். என்னோட அந்த மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் தயாரிப்பாளர் மதி சாருக்கும் நான் இந்த நல்ல நேரத்தில் நான் நன்றி நினச்சி பார்க்கேன். உங்கள் மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து படம் பண்ணும்போது ஐதர் லவ் சப்ஜெக்டாக இருக்கும், இல்லை ஏதோ ஒரு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த படத்தில் நீங்கள் ஒரு சோஷியலி ஒரு மெசேஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கீங்க. ஒரு நெட்வொர்க், ஒரு மேப்பிங் மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த கதையை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் மேபி லவ் இதெல்லாம் பண்ணுவாங்க. பட் நாங்கள் வந்து இதுலேயும் அருமையான ஒரு மனைவி சென்டிமெண்ட் இருக்குது, எக்ஸ்ட்ரானரியான ஒரு அம்மா சென்டிமெண்ட் இருக்குது. அதே மாதிரி இந்த அண்டர்வேல்டு இந்த குரூப்போட டீட்டெயில் இருக்குது. நான் ரெண்டு எக்ஸ்ட்ரீமுமே காமிச்சிருப்போம். பாயிண்ட் ஆஃப் வியூ ரெண்டுமே இருக்கும். பண்ணுறவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும், பாதிக்கப்பட்டவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப என்னதான் சோசியல் அவேர்னஸ் த்ரில்லராக இருந்தாலும் இது மக்களுக்கான ஒரு நேர்மையான ஜனரஞ்சகமான சினிமா தான். அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு ராவாவோ ஒரு மாதிரி டாக்குமெண்ட்ரி டச்லையோ நான் பண்ணலை நாங்கள். சரி, இந்த படத்துக்கான களம் வந்து மெயினாக அது செயின் ஸ்நாச்சிங், அது சம்பந்தமான நெட்வொர்க், அதை பற்றி நம்ம யோசிக்காத விஷயங்கள், ஜனரஞ்சகமான ஒரு திரைப்படத்துக்குள்ள அதை எப்படி ஃபிட் பண்ணீங்க? கண்டிப்பாக இல்லை, என்னென்னா இது டே பை டே நம்ம கண்ணில் பார்க்குற ஒரு செய்தி தான். டெய்லி நியூஸ் பேப்பர் வாங்கினோம்னா பழகி போச்சு, படிச்சு அதனால நமக்கு பேஜ் நம்பர் மட்டும் மாறும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு 8 பக்க நியூஸ் பேப்பரில் நிச்சயமாக இருக்கும் இன்றைக்கி தாம்பரமாக இருக்கும், சைதாப்பேட்டையாக இருக்கும், ஏதோ டெக்ஸ்ட் மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ண மாதிரியே இருக்கும் அந்த செய்தி. ஆட்கள் வேறு வேறு, பக்கம் வேறு வேறு, ஆனால் டெய்லி வர மாறாத ஒரே நியூஸ் செயின் ஸ்நாச்சிங் நியூஸ் தான். ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்குது. எங்கள் ஏரியாவிலையும் இது நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. நானும் சில இடங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப நெருக்கமாக இருக்கவங்ககிட்டலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ பார்க்கும்போது ஒரு நாள் இதை பண்ணுனா என்ன அப்படின்னு யோசிச்சோம். ரொம்ப நாளாகவே இந்த ஃபீல் இருந்தது. நாளுக்கு நாள் இது ரொம்ப அதிகமாகிடுச்சு. எங்கேயோ டெல்லியிலேருந்து வராங்க, பாம்பேலேருந்து வந்து இதை ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு நார்த் இந்தியன்ஸ் வந்து அது மாதிரி போகிறாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட தாக்கம் தான் இது ஒரு ஸ்கிரிப்டாக பண்ணும்பொழுது சரி அப்படியே ராவாக பண்ணிடக்கூடாதுன்னு கொஞ்சம் கண்ணு காது சென்டிமெண்டெல்லாம் வச்சு, ஆனால் என்ன கண்டென்ட் எடுத்துக்கிட்டோனோ அதை ரொம்ப நேர்மையாக அதை ரொம்ப ராவாக தான் சொல்லியிருக்கோம். ஆனால் அதை சுற்றி ரொம்ப அழகுபடுத்தியிருக்கோம். ஜெயம் ரவி சார், ராஜா சார், மோகன்ராஜ் சார் இவங்களோட ஃபேமிலியோட இவ்வளோ க்ளோஸாக இருக்கிற பட்சத்தில் ஏன் நீங்கள் ரவி சார் வச்சு இந்த படம் பண்ணணும், இல்லை அடுத்த படம் பண்ண போகிறீங்களா என்ன? இல்லை, இங்கே சிம்பிளாக ஒரு யோசிச்சிங்களா? இல்லை, அங்கே கான்செப்ட் என்னென்னா இப்போ எங்கள் டேரக்டர் வந்து ஒரு 8 படம் பண்ணிட்டாங்க. ஒரு படத்தில் ஒரு 9 பேர் வேலை பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 75 உதவியாளர்கள் அவர்கிட்டருந்து நாங்கள் வெளில வந்திருக்கோம். சில பேர் 2 படம் ரிப்பீட் பண்ணுவாங்க. அவங்களோட ஒரு இது என்ன அப்படின்னா, அதாவது கதையாக நம்ம போய் சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணுறது ஒரு பக்கம். பட் வந்து ஒரு படம் நம்ம வெளியில் பண்ணி நல்ல பேரோட போகணும், ஒரு படம் ஜெயிச்சுட்டு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதும் தப்பு இல்லை, ஜெயிச்சவங்கள்ட்ட கதை கேட்கணும்னு அவங்க நினைக்கிறதும் தப்பு இல்லை. அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு பேரோட, நம்ம ஒரு வெற்றியோட, ஒரு மரியாதையோட சாப்பிட்ட போகணும்னு இருக்கேன். நிச்சயமாக ஜெயம் ரவி சாருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி நாங்கள் பண்ணுவோம். ரொம்ப குயிக்காக பக்கத்தில் தான் இருக்காது, அது ரொம்ப தூரம் இல்லை. ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு வர்றவங்களுக்கும் வெறும் எக்ஸ்பீரியன்ஸோடு உள்ள வரவங்களுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் கூட பழகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸே வெறும் டைரெக்டாக வந்து சேர்ந்தவங்களாம் இருப்பாங்க. அது அட்வான்டேஜஸாக இருக்கா இல்லை டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்கா? எப்படி இன்னைக்கு ட்ரெண்டில் இது எப்படி நீங்கள் பொறுத்து சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, நான் அடிக்கடி நான் ஆக்சுவலாக எங்கள் இன்ஸ்டியூட்டில் கூட எனக்கு பி வாசு சார் தான் இன்டர்வியூ பண்ணாங்க. நீ எதுக்காக ஊர்லேருந்து வந்திருக்கிற, உனக்கு பிடிச்ச டேரக்டர் யார் அப்படின்னாங்க. எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும். ஒன்ட்ட என்னடா கேட்டாங்க, உங்கள்கிட்ட என்ன கேட்டாங்க, நாங்கள் 15 பேர் பேசிக்குவோம். எல்லாரும் உங்களுக்கு பிடிச்ச டேரக்டர் யாருன்னா மணிரத்னம் சார் அப்படின்றாங்க, டக்குன்னு சங்கர் சார் அப்படின்றாங்க. நல்ல லெஜண்ட் டேரக்டர்ஸ் தான், அதில் ஒன்றும் டவுட் இல்லை. பட் நான் அன்னைக்கு அங்கே சொன்னது வந்து KS ரவிக்குமார் சார் அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஆமாம், ஏன் அப்படின்னு சொல்லி, ஆமாம் எனக்கு இல்லை ஏன் அப்படின்னா, இல்லை மேடம் எனக்கு வந்து ராமநாராயணன் சாரை ரொம்ப பிடிக்கும். நான் வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார் படம் வரைக்கும், இப்போ வெற்றிமாறன் சார் படம் வரைக்குமே நான் பார்ப்பேன். எனக்கு அதோட நிறை குறைகள் விமர்சனம் எல்லாமே தெரியும். எல்லாமே சூப்பர் டேரக்டர்ஸ் தான். எனக்கு என்னன்னா எவ்வளோ வெற்றிகள் தோல்விகள் அதெல்லாம் தாண்டி தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கணும். அந்த இயங்கு சக்தி மட்டும்தான் நான் ரொம்ப நேசிக்கிறது. எனக்கு வெங்கடேஷ் ரொம்ப பிடிக்கும் டேரக்டர்ல. KS ரவிக்குமார் சாரை பிடிக்கும், ராமநாராயணன் சாரை பிடிக்கும். ரொம்ப செலக்டிவா ஒரே ஒரு படம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சு இன்னொரு படம் பண்றாங்களா, அந்த பேட்டர்ன் எனக்கு விரும்புறது இல்லை நான். ஆனா அந்த படங்களை விரும்புவேன். அடா சூப்பரா பண்ணியிருக்காருப்பா, தனி உருவம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு படம். அது ஒரு பக்கம், புரியுதுங்களா? பட் எனக்கு வந்து ஒரு எந்த மாதிரி நம்ம வரணும், நம்ம யார் மாதிரி வரணும்னா நான் KS ரவிக்குமார் சாரை தான் சொல்லுவேன். ஸோ எனக்கு வந்து இயங்கு சக்தி ரொம்ப பிடிக்கும். ஓடிக்கிட்டே இருக்கணும், கங்கை வந்து தேங்குனா கூவமாயிரும்னு சொல்லுவாங்க. ஸோ ஓடிக்கிட்டே இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். எனக்கு அது மாதிரி நான் அவங்கள தான் ரோல் மாடலாக எடுத்துக்கிறேன். பெரிய நட்சத்திரங்கள் இந்த படத்தில் உங்களுக்காக வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட டெக்னிக்கல் க்ரூவோட சப்போர்ட்டும் இருக்கு. முதல்ல ஆர்டிஸ்ட்டை பற்றி பேசுவோம். இதில் வந்து நடிச்சிருக்கிற நடிகர்கள் பற்றி சொல்லுங்கள். துருவா ஹீரோவாக பண்ணியிருக்காங்க.
துருவா ஏற்கனவே வந்து திலகர், காதல் கசகதையான்னு 2 படம் பண்ணியிருக்காப்புல. ஸோ ரொம்ப டேலண்டான ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஸோ இந்த பையன் கரெக்டாக இருப்பாப்புல. எனக்கு ஒரு யங்கான ஒரு ஹீரோ தேவைப்பட்டுச்சு. இந்த பையன்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்குது, கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் போய் சொன்னேன். கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம், அந்த ஸ்கிரிப்ட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாளாகும் சார் நான் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டாப்புல. அப்போ இன்னொரு ஸ்கிரிப்ட் சொன்னேன் நான். அந்த மாதிரி சொன்னதில் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதை தான் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன. இது கேட்டு முடிச்சோன்னே யார் ஹீரோயினாக போடலாம் அப்படிங்கும்போது துருவா கொஞ்ச நாள் இதுக்காக கொஞ்சம் ப்ராக்டிஸ்லாம், அந்த பைக்கு இதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாப்புல. ஏன்னா அவர் பேசிக்காக செயின் ஸ்நாச்சர் கிடையாதுல்ல, அதை கற்றுக் கொடுக்குற மாதிரி சில விஷயங்கள் இருந்து உண்மையிலேயே சில பேரை கூட்டு வந்து இப்படி பண்ணுறாங்களான்னு கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுத்தோம். எங்கள் படத்தில் நடிக்கிற மற்ற ஆர்டிஸ்டே சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அது லேடிஸோட பயம் தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்னார் ஒருத்தவர். அந்த அசால்ட்டா வளவன் வந்து எப்படின்னா, நாங்கள் இப்படி பிடிச்சா போதும், பயத்தில் அவங்க தான் இருக்கிறாங்க, நாங்கள் இருக்கிறது இல்லை அப்படின்னாரு. செயின் அறுக்கிறவன் எவனுமே அவன் இருக்கிறது இல்லை. உங்கள் கழுத்தில் உள்ள செயின் இப்போ நான் பிடிச்சா போதும், நீங்கள் பயந்து அறுத்துருவீங்க. இதுதான் அவங்களோட பயம், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒருத்தவர் சொன்னார். இவர் தான் தேவை. நான் எங்கெங்கேயோ ஆள் தேடிட்டு இருந்தேன். ஆக்சுவல் நடிக்க வந்தவர் அவ்வளோ டிப்ஸ் கொடுத்தாரு. அப்புறம் அவர்கிட்டே கொஞ்சம் ஒர்க் பண்ணி அதை வாங்கி ஹீரோவுக்கு சொல்லி, நமக்கு தேவை நல்ல விஷயங்கள், அது யார் சொன்னாலும் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதனால நான் அவங்ககிட்டே ரெஃபரன்ஸ் வாங்கி நான் துருவாவுக்கு சொன்னேன். துருவாவும் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி பண்ணாப்ல. அதனால எல்லா ஆர்டிஸ்ட்டுமே கதையை காப்பாற்றி எனக்கு இந்த ஸ்கிரிப்டுக்கு ரொம்ப நல்லா உயிர் கொடுத்துருக்காங்க. இந்த கதையை நீங்கள் எவ்வளோ நாள் இல்லை எத்தனை டைரக்டர்ஸில் எத்தனை ப்ரொடியூசர்ஸ்ட்டு சொல்லியிருக்கீங்க? எவ்வளோ நாள் காத்திருப்புக்கு பிறகு இது படம்? ஏன்னா அது கேட்குறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதனால் அதை கேட்கலாம். இல்லை, நான் ஏற்கனவே ஒரு பிஃபோராக ஒரு படம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய லாங் கேப்பு. இந்த கதையை எடுத்துக்கிட்டு நான் ஆக்சுவலாக எல்லாருக்கிட்டையும் அலையில நான் வேற ஒரு கதை வச்சிருக்கிறேன், இப்போ கூட ரெடியாக இருக்குது பவுண்டடா. அந்த ஸ்கிரிப்டை தான் மூவ் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் ஆர்டிஸ்டாக அது பண்ண வேண்டியது இருந்தது. இந்த ஸ்கிரிப்ட் இதில் ஹீரோ, அப்புறம் எல்லாமே ஹீரோவாக மாறும். அது சில இதை ஹீரோ தான் பண்ணணும், சில இதில் ஸ்கிரிப்ட் ஹீரோவாக இருக்கும். இதில் வந்து ஸ்கிரிப்ட் ஹீரோவாக இருக்கிற ஒரு விஷயம். இதுக்கு வந்து ஒரு உயிர் கொடுக்குற ஒரு பையன் வேணும். ஸோ துருவா வந்து ரொம்ப ஆப்டா இதில் பொருந்தினது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆமாம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாருமே சொல்லியிருப்பாங்க துருவா ரொம்ப கரெக்டாக அந்த இதில் பையன் நல்லா இருக்கான், இந்த படத்தில் ரொம்ப பாஸ் ஆகிட்டான், என்னென்னமோ சொல்கிறாங்க. ஸோ சாரி, எல்லா படமும் ஓகே, இதில் நல்லா பண்ணுறான் வைக்கிறான் அப்படின்னாங்க. ஸோ ரொம்ப அது மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஓகே, உங்களுடைய டெக்னிக்கல் டீம் பற்றி சொல்லுங்கள் சார். எனக்கு வந்து பிஜி முத்தையா சார் கேமராமேனு, அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கேமராமேனு. ஸோ நான் நினச்சதை உண்மையிலேயே நினச்ச மாதிரி எனக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ அச்சு ராஜாமணி மியூசிக்கு, அவர் பெரிய கிரேட் மியூசிக் டைரக்டர். அவங்க அப்பா பெரிய ஆள். இப்போ கூட கோலிசோடா 2 கூட அவர் பொண்டாட்டி சாங்லாம் பெரிய ஹிட். இந்த படத்தில் ரீ ரெக்கார்டிங் பிச்சு இருப்பார். அதாவது ஒரு சைலன்ஸ் பெஸ்ட் மியூசிக்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நிறைய இடங்கள் அப்படியே சைலண்ட்டாக இருக்கும். என்னன்னா இல்லை இங்கே இடத்துல எஃபெக்ட்ஸ் வரும், இந்த இடத்துல இந்த சவுண்ட் வரும், அந்த சவுண்ட் வரும், அந்த இடத்துல ஆர்ஆர் போட வேணாம், அவ்வளோ ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக. அதே மாதிரி எனக்கு நீங்கள் இங்கே ஆர்ஆர் பண்ணுங்க சார், நான் அங்கே ஆஃப் பண்ணிக்கிறேன் மிக்சிங்கில் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அவர் டிட்டர்மினேஷன் கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் அங்கே ஆஃப் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஆஃப் பண்ணிடுறேன். ஜட்ஜ்மெண்ட் வந்து அது ரொம்ப பக்காவாக சொன்னார். ஸோ அதனால அது 4 frames ராஜ் கிருஷ்ணா வந்து அதை மேலும் மேலும் பெட்டர் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதனால எனக்கு அதில் ரொம்ப ஹாப்பி. அச்சு சார் பெரிய இது. லோகேஷ் எடிட்டிங்கு உண்மையிலேயே சில போர்ஷன்லாம் ரிவேஸில் எடிட் பண்ணி காமிச்சான். இந்த படத்தை முதல்ல வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை நான் முதல்ல பார்த்தது எடிட்டிங் டேபிளில். ரொம்ப ஸ்பீடாக பண்ணி 3 hours இருந்தது படம், இப்போ 1:55 தான் இருக்குது ஃபைனல். 1 hour 5 நிமிஷம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஒரு எடிட்டிங்கில் இருந்தால் 1 hour படமாக ஆக்கியிருப்பான். அதுக்குள்ளே தூக்கிட்டு வந்துட்டோம் ரிலீஸ்க்கு. அந்த அளவுக்கு ரொம்ப டேலண்டான ஆள். இப்போ நிறைய படங்கள் பண்ணுறாப்புல. ஸோ எனக்கு டெக்னிக் இன்க்ளூட் விமல் வந்து ஃபைட் மாஸ்டர், அவரும் ஒரு பெஸ்ட்டு ஃபைட் மாஸ்டர். ஆமாம், தினேஷ் மாஸ்டர் கோரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. விஜய் சார் லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க, மீனாட்சி சுந்தரம் எல்லாமே. என்ன மாதிரி நீங்கள் இண்டஸ்ட்ரியை பார்க்குறீங்க? என்ன மாதிரியான பிளான்ஸ் இல்லை ஃபியூச்சரில் என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ், உங்களோட பிளான் ஆஃப் ஆக்ஷன் எப்படி இருக்கும்? அடுத்தடுத்து 2 ஸ்கிரிப்ட் ரெடியாக வச்சிருக்கேன். என்ன மாதிரி சப்ஜெக்ட்? அது ஒன்று கும்பகோணம் பேக்ட்ராப் தான். கும்பகோணம் ஜெயங்கொண்டம் அந்த பேக்ட்ராப் இன்னைக்கு கரண்ட்ல உள்ள ஒரு மேட்ரு. இப்போ பண்ணியிருக்க படத்துக்கு ஆப்போசிட் படம். அது ஒரு ரஜினி முருகன், வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ஒரு உள்ளத்தை அள்ளித்தா, ஃபுல் காமெடி. அதுக்குள்ள ஒரு அருமையான சோசியல் மெசேஜ் இருக்கும். அது வேற ஏரியா, எங்கள் ஊர் ஏரியாவில் ஒரு விஷயம் தொட்டிருப்போம். திருவையாறு, ஜெயங்கொண்டம், கும்பகோணம், இங்கே இந்த பக்கம் ஷூட்டிங் எடுக்க வேண்டிய ஒரு ஸ்கிரிப்ட் அது. அதுக்கு நிச்சயமா இப்போ இந்த படம் வெளியில் பேசப்படும் போது யாராவது கதை இருக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த கதை யாருக்கு பொருந்துமோ அவங்களுக்கு போய் நான் சொல்லுவேன். அந்த கதை கரெக்டாக பிரித்து வச்சிருக்கேன். இதுக்கு ஒரு 5 பேர் தான் செட் ஆவாங்க. அந்த கேட்டகரி கேட்டால் அது கிடையாது. ஒரே ஆளை நம்பி இருந்தோம்னா நம்ம இங்கே இருக்க முடியாது. ஸோ நம்மளும் என்ன பண்ணணும்னு நம்ம பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஓகே, வேற இன்னொரு கதை என்ன மாதிரி? இன்னொரு ஸ்கிரிப்ட் வந்து இதே பேட்டர்னில் நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் தேவையில்லாத முயற்சி பண்ணுங்கன்னு இந்த சமுதாயம் சொல்லுவாங்க. அதனால இந்த பேட்டர்ன்லேயே ஒன்று பண்ணியிருக்கு. பட் இந்த பேட்டர்னா இந்த ஜானல் மற்றபடி இந்த கதைக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்காது. ஆமாம், இது மாதிரி ஒரு டார்க்கா
இருட்டா, எங்களுக்கும் இப்படி கிளாஸாகவும் பண்ண தெரியும், நம்ம இன்ஸ்டியூட் படிச்சுட்டு வந்திருக்கோம், இந்த மாதிரி படமும் பண்ண தெரியும், அந்த மாதிரி படமும் பண்ண தெரியும். அதில் மணிவண்ணன் சார் ரொம்ப பிடிக்கும். பாருங்க, ஒரு 100வது நாளும் எடுப்பாரு, வேற இன்னொன்னும் பண்ணுவாரு, எல்லா உணர்வுகளும் இருக்கும், எடுப்பாரு. அமைதிப்படை மாதிரிலாம் இனிமேல் நினைச்சே பார்க்க முடியாது. இந்த மாதிரி படங்கள் தான் ரசிக்கிறது. ஸோ எல்லா படமுமே நம்ம பண்ணணும், இந்த பேட்டர்ன் டைரக்டர்னு நம்மளை முத்திர குத்திரக்கூடாது. சினிமா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, மற்றவங்களுக்கு உங்களை பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் என்னென்ன சினிமா எடுக்க முடியும்னு இப்போ சொல்லிட்டீங்க. பட் ஆஸ் ஒரு பர்சனல் ஒப்பீனியனா நீங்கள் ஒரு ரசிகராக தியேட்டரில் உட்காந்து பார்க்க விரும்புகிற உங்களுக்கு பிடிச்ச சினிமா அப்படின்னு எதை சொல்லுவீங்க? எனக்கு வந்து சேரன் சாருடைய சினிமா ரொம்ப பிடிக்கும் மேடம். ஆஹா, அடுத்த ஒரு ஆமாம், என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேபி அதை இன்னைக்கு சார் இருக்காங்க, நிறைய படங்கள் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள் தாண்டி ஒரு பொற்காலம் எடுப்பாரு, ஒரு ஊனத்தை பற்றி சொல்லியிருப்பாரு, ஒரு வெற்றி கொடி கட்டு எடுத்தால் நம்ம ஏன் வெளிநாட்டுக்கு போகணும், இங்கேயே சம்பாதிக்கலாம், ஆட்டோகிராஃப் எடுத்தால் அதில் ஒரு லவ் இருக்கும். ஸோ ரொம்ப ரசிப்பேன். ஸோ ஒரு மெசேஜ் சொல்லணும் ஒரு படத்தில், ஆனால் அது சுவாரஸ்யமாக சொல்லணும். அந்த விதை வந்து சேரன் சார் படங்கள்லேருந்து தான் எனக்கு ரொம்ப அந்த பேட்டர்ன் பிடிக்கும். ஸோ இப்போ கரண்ட் வரைக்குமே இப்போ விசாரணை ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ இப்போ லாஸ்ட் வீக் வந்த படங்கள் வரைக்குமே நான் பார்த்துட்டேன் எல்லாமே. ஸோ வந்து ஒவ்வொருத்தவங்க விஸ்வரூபம் டு ஜுங்கா வரைக்குமே அது ஆமாம் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ மறைந்திருந்து பார்க்க போகிறோம், இந்த வாரம் எங்கள் படத்தையும் பார்க்க போகிறோம், எங்கள் கூட வர கோலமாவு கோயிலாவும் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ எல்லாமே பார்க்க போகிறோம். எனக்கு என்னென்னா சில நேரங்களில் சில படங்களை நான் ரசிப்பேன். எனக்கு வந்து ரொம்ப அப்பையிலேருந்தே ரொம்ப நிறைய படங்கள் பிடிக்கும். எனக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருக்கணும் மேடம். ஒரு சோசியல் மெசேஜில் ரொம்ப போட்டு, அதாவது அந்த வாழைப்பழத்துக்குள்ள மருந்தை வச்சு கொடுக்குற மாதிரி ஒரு சுவையோட கொடுத்துடணும். ஆனால் ஒரு ஏன்னா இது ஒரு பெரிய பவர்ஃபுல் மீடியம், நமக்கு இருக்கிற ஒரு அதுக்குள்ள வந்து நல்ல விஷயங்களை விதைச்சிடணும். இந்த படத்தில் அந்த திருப்தி எனக்கு கிடைச்சிருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் படத்துலையும் ஒரு கண்டென்ட் இருக்கும், ஆனால் அது நிற்கலை. இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. என்னன்னா முயற்சி 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 தான் நம்ம பண்ணிட்டு இருக்குது. ஸோ நல்ல என்டர்டைன்மெண்டான படம் எடுக்கணும், ஆனால் அதில் அருமையான மெசேஜ் சொல்லணுங்கிறது தான் என்னோட ஒரு இது. வெற்றி வேகமாக தொடுற அந்த ஒரு ஆர்வமும் அந்த ஒரு உந்துதலும் உங்கள் கண்ணிலே தெரியுது நீங்கள் பேசும்போது. உங்களுடைய படங்கள் எல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரியே, நீங்கள் நினைக்காத அளவுக்கு இன்னும் பெரிய வெற்றிகரமாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தோட வெற்றிக்கு முன்கூட்டி எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்கிறோம். இதே மாதிரி நிறைய நல்ல படங்கள் பண்ணுங்கள், இதே மாதிரி தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ.